ஓடாத தோல்வலியன் உந்து மத களிற்று ஓடாத தோல்வலியன் நந்த கோபாலன் மருமகளே பின்னாய் நந்த மருமகளேன பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் கந்தம் கமழும் குழலி கடை தீரவாய் வல்தே காண்மாதவே மல்தெல்கும் கோழி தன காண்மாதவே பந்தல் மேல் பல்க குயிலினங்கள் கூவின காண் பந்தல் மேல் பல்க குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் பைத்துணல் பேர்பட பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பட சிந்தாமரை கையா சிறார்வளை ஒலிப்ப சிந்தாமரை கையா சிறார்வளை ஒலிப்ப வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரியம் பாவாய் வந்து தீரவாய் மகிழ்ந்தேலோரியம் பாவாய் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்ப்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்தி திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். ஆண்டாள் காவலாளிகளிடம் பிரார்த்தித்து நந்தகோபாலன் யசோதை பலராமரிடம் பிரார்த்தித்து தாயாரை முன்னிட்டு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு நாம் கண்ணனை தொழ வேண்டும், அடைய வேண்டும், பார்க்க வேண்டும், கைங்கரியம் செய்ய வேண்டும் என்கின்ற அவாவில் பாடிய முதல் பாசுரம் இது. ஏன்னா இந்த 18, 19, 20 3 பாசுரங்களால் நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கிருஷ்ணர் அடைய வேண்டும் நினைக்கிறார். அப்படின்னா இது புருஷாகார, உபாய, உபேய தாயார் 3 விதத்தில் ஜீவாத்மாவை பெருமாளை கொண்டு சேர்க்கின்றாளாம்.
ஆகார திரயசம்பன்னாம் அரவிந்த நிவாசினின்னு தெரிவிப்பர் அம்மாள். அதே விதத்தில் 18வது பாசுரம் இது. ரொம்ப அழகான பாசுரம், இயற்கையோடு இணைந்து இருக்கக்கூடிய பாசுரம். ஆண்டாள் கார்த்தால போய் சொல்றா, எப்படி இருக்கு சூழல்? உந்து மத களிற்றன், மதஜலம் வழியக்கூடிய நல்ல மஸ்தகத்தோடு பொருந்திய கொழுத்திருக்கக்கூடிய ஆனை. அதனால உந்து மத களிற்றன், இந்த ஆனையின் மஸ்தகத்திலிருந்து மதஜலம் வரும்னு சொல்லுவா. இட் இஸ் அன் இன்டாக்சிகேட்டிங் ஃப்ளூயிட்னு சொல்லுவா. அதை சுற்றி நிறைய வண்டுகள்லாம் ஹிருங்காரம் பண்ணும்பா. நீங்கள் என்ன கேட்கலாம், அந்த மதஜலத்தை தொற்றுக்கேளா, பார்த்துருக்கேளா, வாசனை முகந்து பார்த்துருக்கேளா? ஒன்றும் நான் பண்ணதில்லை. ஆனைகளை பார்த்தாலே பயமாக இருக்குது. தூரக்கேந்து பார்த்தா நல்லா இருக்குது, கிட்டக்க போனால் பயமாக இருக்குது. அது மஸ்தகத்தை தொட்டு பார்க்குற அளவுக்குலாம் எனக்கு இன்னும் தைரியம் வரல. நீங்கள்லாம் பார்த்துருக்கலாமோ என்னவோ. படித்ததை சொல்லுகின்றேன், லிட்ரேச்சரில் இருக்கிறத சொல்கிறேன். மேபி திஸ் இஸ் அ ஃபிக்மெண்ட் ஆஃப் தேர் இமேஜினேஷன் ஆர் திஸ் குட் ஹவ் பீன் ட்ரூ, வி டோன்ட் நோ. உந்து மத களிற்றன், அந்த மதஜலம் வழிந்து இருக்கக்கூடிய ஆனையின் மஸ்தகம். உந்து மத களிற்றன், அந்த ஆனையை உடையவன். யாரவன்? உந்து மத களிற்றன், ஓடாத தோல்வலியன். எந்த யுத்தம் சென்றாலும் அவருக்கு தோல்வியே கிடையாது. அப்பேற்பட்ட உந்துமத களிற்றன், ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன். இந்த கிருஷ்ணரை கொண்டாடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஆண்டாள் மாமனாரை கொண்டாடுவோம் பாருங்க, அதுதான் தெரியும். 1வது பாசுரத்தில் கொண்டாடினா, 16வது பாசுரத்தில் கொண்டாடினா, 17ல் கொண்டாடினா, 18ல் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், அப்பேற்பட்ட நப்பின்னையே, கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். அப்பேற்பட்ட நந்தகோபாலனுடைய மருமகளான நப்பின்னையே, கந்தம் கமழும் குழலி, அழகான குழல் கற்றையில் பளபளான் இருக்கு, கருகருன்னு இருக்குன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் வாசனை இருக்கு பாருங்க. அதனால கந்தம் கமழும் குழலி, அழகான வாசனை பொருந்திய குழல் கற்றையோடு கூடிய பெண்ணே. இது எங்கேயாவது சொல்லியிருக்காளோ? முன்னாடி சொன்னேன், வாசனருங்குழல் ஆய்ச்சியர், ஆய்ச்சிமார்களுக்கு எதுவுமே பூசிக்கொள்ளாமல் அந்த கூந்தலில் நறுமணம் இருந்தது. அதேதான் இங்கேயும். அதனால கந்தம் கமழும் குழலி நப்பின்னையே, கடை திறவாய், நீ கதவை திறந்து விடு. மேல சொல்லிட்டு, மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். ஒரு லட்சணமா சொல்லின்னு வரா. ஒன்னு கந்தம் கமழும் குழலி கடை திறவாய், வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். கோழி ஒரு சப்தம் கேட்கலையா உனக்கு? வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். ஒண்ணுமே இல்லை. உன் வீட்டுக்கு வெளிப்புறத்துல மாதவி பந்தல், குறுக்கத்தி பந்தல் இருக்கு இல்லையா, அதுக்கு மேல பல்கால் குயிலினங்கள் கூவின கான். குயில்கள் சப்திக்கின்றனவே, குயிலினங்கள் கூவின கான். பந்தார் விரலி, பந்து பந்தாக சௌகுமாரியத்தோடு இருக்கக்கூடிய விரல்களோடு கூடியவரே. பந்தார் விரலி, உன் மைத்துனன், என்னதல்ல உன்னுடைய மணாளன், மைத்துனன் பேர்பாடா, உன்னுடைய மணாளனான கண்ணனுடைய பெயரை புகழை பாட வேண்டும். பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப. எப்பேற்பட்டவள் நீ? வாசனையோடு கூடியவள். செந்தாமரை கை, உன் கையில இருக்கக்கூடிய சௌகுமாரியம் எவ்வளவுனா தாமரையை ஒத்து இருக்கு. தொட்டா செவந்துரும், அப்படியே தாமரை மாதிரியே இருக்கு. அதனால தாமரை, செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. நீ வர தாமரையோட கையோட கூடி கைகளால் அந்த கதவை தொடர, செவந்து படுத்து கைகள் இப்படி திறக்கிற, கையில போட்டு இருக்க வளையல் துவனி ஒரு சப்தம் வருது இல்லையா? செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். நீ அதே துவனியோடு கதவை திறந்தால்தானே நான் உள்ளே உன்னையும் பார்க்க முடியும், உன்னோடு கலந்திருக்கக்கூடிய கண்ணனையும் பார்க்க முடியும் அப்படின்னு ஆண்டாள் பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. 18வது பாசுரம். இந்த பாசுரத்துக்கு ஒரு மேற்பெருமை உண்டு. இன்னொரு பெருமைன்னா, ராமானுஷர் எத்தனையோ வேத விஷயங்கள், வேதாந்த விஷயங்கள், உபநிடதங்களின் சாரத்தை ஸ்ரீபாஷ்யத்திலும் வேதார்த்த சங்கிரகத்தில் சொல்லியிருந்தாலும் கட்டோபனிஷத் ஜீயர்னு அவருக்கு பேர் இல்லை, கேனோபனிஷத் ஜீயர்னு அவருக்கு பேர் இல்லை, சுபாலோபனிஷத் ஜீயர்னு பேர் இல்லை, ஈஷாவாஸ்யோபனிஷத் அப்படி ஜீயர்னு அவருக்கு பேர் இல்லை. உபனிஷதெல்லாம் அவ்வளோ படிச்சுவிட்டு அந்த ஜீயர்னு பேர் இல்லையா? என்ன ஜீயர்னு பேர்? திருப்பாவை ஜீயர்னு பேர். சுவாமி ராமானுஜருக்கு ஏன் திருப்பாவை வந்தது? 4000த்திலும் நம்பிக்கை உண்டு, வேதத்திலும் நம்பிக்கை உண்டு, எதுலேயும் வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒன்றும்
திருப்பாவை என்பது வெரி க்ளோஸ் டு ஹிஸ் ஹார்ட். எதுவும் ஆண்டாள் திருப்பாவைனா அப்படியே உருகி விடுவார் ராமானுஜர். நித்தியபடியும் மனதளவில் சொல்லி கொண்டு வருவார், ஓன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா அந்த வாயும் மூடிக்கொண்டு அசைவில்லாமல் உள்ளுக்குள்ள சொல்ற தியானம் தான் வசத்தியாம். திருப்பாவை பாசுரங்களை ஜபித்து கொண்டே வருவர். அவர் என்ன பாசுரத்தை ஜபிக்கிறார், எந்த வரியில இருக்கார், யாருக்கும் ஒண்ணு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும் திருப்பாவை தான் சொல்லிட்டு இருக்கார். நடந்து கொண்டு வந்தாராம் ராமானுஜர். ஒரு நாள் நடந்து கொண்டு வரக்கூடிய தருவாயில் உஞ்சவிருத்தியில வெளியில பார்த்தா ஒரு ஆனை நகர்ந்து போயிட்டு இருக்கு ஸ்ரீரங்கத்துல. அதுக்கு மதஜலம். உந்து மத களிற்றன். இவர் வாய் அசைவு கூட தெரியாமல் உள்ளுக்குள்ள சொல்றார், உந்து மத களிற்றன். எதிர்க்க பார்த்தா ஆனை நகர்ந்து போறது. ஓடாத தோல்வலியன் அப்படின்னு சொல்லும் போது மல்லர்கள் நடந்து போயிட்டு இருக்கா. நந்தகோபாலன் அப்படின்னு இவர் மனசுல சொல்லும் போது யாரோ ஒருத்தரை கூப்பிடுற, நந்தா அப்படிங்கிறா. என்னவோ இவர் சொல்றதும் அங்க நடக்கிறதும் அப்படியே கோஇன்சிடென்ஸ், லைன் டு லைன் நடந்துட்டு இருக்கு. நந்தகோபாலன் அப்படின்னு மனசுல சொன்னா யாரோ ஒருத்தரை பார்த்து நந்தகோபாலா அப்படின்னு கூப்பிடுறா. மருமகளே நப்பின்னாய் அப்படிங்கிறாரா. இவர் நப்பின்னாய் அப்படின்னு மனசுல சொல்லும் போது உள்ளுக்குள்ள யாரோ ஒரு பெரியவர் ஒரு பொண்ணை கூப்பிடுறார், அத்துழாய் அப்படிங்கிறார். நப்பின்னாய்னு இவர் சொல்றதும் அத்துழாய்னு அவர் கூப்பிடுறதும் நல்ல ரைமா இருக்கு, கோஇன்சிடென்டலா இருக்கு. அப்போ பின்னாய் கந்தம் கமழும் குழலி அப்படின்னு இவர் மனசுல சொல்றார். ஏதோ ஒரு பெண்ணினுடைய கூந்தல் வாசனை அப்படி வருது. கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். உள்ள இருக்கக்கூடியவா சொல்றா, போய் கதவை திறந்து விடு. அப்புறம் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். அதனால அந்த மாதவி பந்தல் தெரியறது, அங்க குயில் தெரியறது, குயில் கூவுறது காதுல விழறது. வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். கோழியினுடைய சப்தமும் கேட்கறது. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. வரக்கூடிய அவர் எந்த வீட்டு வாசல்ல நிக்கிறாரோ அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்ணுக்கும் பந்தார் விரலி, பந்து பந்தா விரல், அவ வரா. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. செந்தாமரை கையால் இவர் அப்படியே அந்த தெருவை தாண்டி அந்த வீட்டு திண்ணையும் தாண்டி கதவு வாசல்ல போய் நிக்கிறார். அவர் நிக்கிறதுக்கும் செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்பான்னு வளையல் சத்தத்தோட செந்தாமரை கையோட அந்த நப்பின்னை வந்து கதவு திறக்கணும்னு ஆண்டாள் பிரார்த்திச்சு இவர் சொல்றதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய வீட்டுல இருக்கக்கூடிய அத்துழாய்ங்கிற பெண்ணு கதவை திறக்கிறதுக்கும் கரெக்டா இருக்கு. யானைன்னு சொன்னா ஆனை இருக்கு, மல்லர்கள்னு சொன்னா மல்லர்கள் இருக்கா, கோழின்னு சொன்னா கோழி இருக்கு, குயில்னு சொன்னா குயில் கூ வருது, விரல்னு சொன்னா விரல் வருது, வாசனைன்னு சொன்னா வாசனை வருது. அப்படியே இவர் சொல்ல 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 அரங்கேறின்னு இருக்கா. அந்த ஒரு சின்ன குழந்தை கதவை திறக்கிறதுக்கும் அவர் பாசுரத்தை முடிக்கிறதுக்கும் ஒன்னா இருந்ததா. இதை பார்த்த உடனே ராமானுஜரால அனுபவம் கொள்ளல, கீழே அப்படியே தொடோன்னு விழுந்துட்டார். அவரும் 6 அடி கீழே விழுந்தா அப்படி இருக்கும். இந்த பார்த்த குழந்தை 2 அடி. அது பயந்து போயிடுத்து. உள்ள ஊஞ்சல்ல அவர் அந்த குழந்தையோட அப்பா பெரிய நம்பிகள் ஊஞ்சல் ஆடின்னு இருக்கார். அப்பா ராமானுஜர் மாமா கீழே விழுந்துட்டார் அப்படின்னு இந்த குழந்தை சொல்லித்து நம்மளால என்ன பண்ணியிருப்போம், திடீர்னு ஓடி வந்திருக்க மாட்டோம், ராமானுஜர் கீழே விழுந்துட்டாரான்னு. அவர் ஒன்றும் அசையவே இல்லை. அவர் உள்ள இருக்கவர் சொன்னார், ஒன்றும் இல்லை அத்துழாய், கவலைப்படாதே, 18வது பாசுரம் சொல்லியிருப்பார், அந்த அனுபவம் நேர நடந்திருக்கும் உன்னுடைய வழியாக, அதனால கீழே விழுந்துட்டார். அந்த குழந்தை எப்படிப்பா நீ இதை சொல்ற அப்படின்னு கேட்டது. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய பெரிய நம்பிகள் சொன்னார், ஏனெனில் என்னுடைய ஆச்சாரியன் ஆளவந்தார் என்கின்ற யாமுனாச்சாரியரும் இந்த 18வது பாசுரம் சொல்லும் போது இப்படித்தான் விழுந்தார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா ஆச்சாரிய பங்கியில ஆளவந்தார் பெருமையை சொல்லுவதா, ராமானுஷர் பெருமையை சொல்லுவதா, அந்த பெரிய நம்பிகள் இப்படிதான் நடந்திருக்கும்னு சொன்னாரே அவர் பெருமையை சொல்லுவதா? அதனால ஆண்டாளுடைய பாசுரம் எப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு எவ்வளவு அனுபவம் கொடுத்திருக்குங்கிறது இந்த 18வது பாசுரம் பார்த்தாலே தெரியும். ஒந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையா ஷீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்து என்பது இந்த பாசுரத்துக்கு உண்டான வரிகள். ஆண்டாள் தோழிகளோடு சென்று 15வது பாசுரம் ஈராக 16வது பாசுரத்தில் கிருஷ்ணனுடைய வாசல் இருக்கக்கூடிய கோயில் காப்பான், கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பான் என்று அவர்களிடத்தில் பிரார்த்தித்தார். 17வது பாசுரத்தில் நந்தகோபாலனையும் யசோதையும் பலராமனையும் முன்னிட்டு கொண்டு ரட்சகத்துவமாயிருக்கக்கூடிய கண்ணனை பிரார்த்தித்தார்.
18, 19, 20 3 வரிசையாக உள்ள பாசுரங்களில் ஸ்ரீ மகாலட்சுமியின் அந்த திவ்ய ரூபத்தை அணுகுகின்றாள். 20ஆம் பாசுரத்துல சாக்ஷாத் ஸ்ரீ மகாலட்சுமியை திருவே என்று விളിக்கின்றாள். 19வது பாசுரத்தில் பூமாதேவியை சரணமாக பற்றுகின்றாள். 18வது பாசுரத்துல நீலாதேவின்னு சொல்லக்கூடிய நப்பின்னை பிராட்டியை பிரார்த்திக்கின்றாள். நீலாதேவி, பூதேவி, ஸ்ரீதேவி, அப்படி ஒரு கிரமம். அல்லது இப்படி வச்சுக்கலாமே, தாயாருக்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, பெருமாளோடு எப்பவுமே இருக்கா. நித்தேவேஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீ ரணபாயினி தேவத்வே தேவதேகேயம் மனுஷ்யத்வேஜ மானுஷி என்று பிராட்டியும் பெருமாளும் ஒரு தம்பதி, திவ்ய தம்பதிகளாக இருக்கின்றார்கள். குருபியஸ்தத் குருபியஸ்ச நமோவாகம தீமஹே விரணீமஹே ச தத்ராத்யௌ தம்பதி ஜெகதாம்பதி என்று தேசிகன் விളിக்கின்றார். ஜகத்துக்கு தம்பதிகளாய், ஜகத்துக்கே தாம்பத்தியத்தை திவ்ய தம்பதிகள் தான் காட்டுகின்றார்கள். அப்பேற்பட்ட பெருமாள் பிராட்டி அவர்கள் திவ்ய தம்பதியா இருக்கும்போது அவாதான் நமக்கு உபேயம், அவாளதான் அடைய போறோம். யார் வழியாக? அப்போது பெருமாள் பிராட்டி வழியாகத்தான் அடைய வேண்டும். அவளை அடைவது, அவர்களை அடைவது அவர்கள் மூலமாகவே. ஆனா அவர்கள் மூலமாக அடைய வேண்டும் என்றால் முதலில் அவர்களிடத்தில் பிரார்த்திக்க வேண்டும், அவர்கள் அனுகிரகம் செய்ய வேண்டும். அப்போது நான் செய்த பாவங்களை பெருமாள் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். அப்போ பிராட்டியின் புருஷகாரத்துவம் தேவை, சிபாரிசு அவள் செய்ய வேண்டும். அதனால புருஷகார பூதையாய், உபாயமாய், உபேயமாயிருப்பவள் பிராட்டி. ஆகாரத்திரை சம்பன்னாம் என்று 18, 19, 20 பாசுரங்களுக்கு உண்டான அர்த்தத்தில் கொள்ளலாம். மதம் உந்து, மதஜலத்தை பெருக்கும். மதஜலம் என்பது ஆனையின் மஸ்தகத்திலிருந்து ஒரு ஜூஸ் வருமா, மதஜலம் என்று பெயர். நீங்க பாத்திரிகளா என்ன கேட்காதீங்க, ஆனையை கண்டாலே ரொம்ப பிடிக்கும்னால ஒரு பயம். ஏன்னா அது என்ன பிரம்மாண்டமா இருக்கு, ஒரு மிதி நம்ம பாரதியார் நில வந்துடும். அதனால அது மதஜலம் இருக்குன்னு ஏதோ சொல்றா நம்ம புஸ்தகங்கள்ல, இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. மதம் உந்து, மதஜலத்தை பெருக்கும். களிற்றன், ஆனைகளை உடையவனும். இந்த மதஜலம் பெருகக்கூடிய ஆணை அல்ல, மதஜலம் பெருகக்கூடிய ஆணையை உடையவனும். ஓடாத, கொலையாத, தோல் வலியன், புஜபலம் உள்ளவனுமான. புஜபலம் அந்த சொல்லக்கூடியவருக்கு நல்ல புஜபலம், நல்ல பாகுபலி மாதிரி இருக்காருன்னு வச்சுக்கோ. நந்தகோபாலன், இது அத்தனையும் யாரு? மாமனார சொல்லிட்டு காசி. நந்தகோபாலனுடைய மருமகளே. இப்ப கிருஷ்ணன் அடையணும்னா நப்பின்னை மூலமாக அடையணும்னு அவர் தீர்மானம் பண்ணிவிட்டா. அப்படின்னா நப்பின்னைக்கு சொல்லணும். அப்படின்னா நப்பின்னையை மகிழ வைக்கக்கூடிய சொல் அவளுடைய மாமனாரை சொன்னார். ஹனுமான் சீதையை கேட்டார், நீ யாருமான்? ஸ்னுஷா தசரதஸ்யாகம், நான் தசரதன்னு சொல்லக்கூடிய தர்மராஜாவினுடைய மனாட்டு பெண். அப்படின்னா நப்பின்னையும் நந்தகோபாலனுடைய மருமகள்னு சொல்றதுல தப்பில்லையே. மருமகளே, நாட்டு பெண்ணே, நப்பின்னாய், நீ சாதாரணப்பட்டவளா? பின்னை, சாதாரண பின்னை அல்ல, நல்ல பின்னை, நப்பின்னை. நல்ல நப்பின்னை பிராட்டியே. கந்தம் கமழும், வாசனை வீசக்கூடிய குழலி, கூந்தலை உடையவளே. வாசனருங்குழல் ஆய்ச்சியர்னு அங்க சொன்னா, இந்த இடத்துல கந்தம் கமழும் குழலி, கூந்தலை உடையவளே. கடை திறவாய், நீ இந்த வாசக்கதவை திறந்து விடமா. கோழி எங்கும் வந்து அழைத்தன. நீ கேட்கலாம், அடையாளம் ஏதாவது இருக்கா கார்த்தால ஆயிடுத்துன்னு. இதோ கோழியின் சப்தம் அரவம் கேட்டிலையோ. நல்ல கோழி எங்கும் வந்து அழைத்தன. கோழிகள் எல்லா இடங்களிலும் சஞ்சரித்து கூவின, அது காதல விழவில்லையோ. அடுத்தது கான், வந்து பார்ப்பாயாக. நீயே வந்து பார்த்தாதான் அந்த கோழியும் தெரியும், அது சப்திக்க கூடிய அரவும் காதில் கேட்கும். கான், குயில் இனங்கள் மாதவி பந்தல் மேல். அதனால மாதவி பந்தல் என்று சொல்லக்கூடிய அந்த பந்தலுக்கு மேலே குயில்களின் கூட்டங்கள், ஒரு குயில் அல்ல, 2 இல்ல, குயிலின் கூட்டமே சேர்ந்து குறுக்கத்தி கொடி படர்ந்த பந்தலின் மேல். குறுக்கத்தி பந்தல், குறுக்கத்தின் அந்த குறுக்கத்தி நாழல் செழுந்தி பொதும்பினில் வாழும் குயிலேன்னு மண்ணு பெரும் புகழ் நாச்சியார் திருமொழியில் எடுக்கிற ஆண்டாள். அதனால மேல் படர்ந்த பந்தல்களில் பல்கால் கூவின, பல தடவை கான். அது ஒரு தடவை 2 தடவை இல்ல, பல தடவை ஆவர்த்தி செய்து இந்த குயில்கள் சப்தித்தனவே, அது கேட்கவில்லையா? பந்தார் விரலி, பந்து நிறைந்த விரல்களை உடையவளே. அழகிய விரல்கள், சாதாரணமா இல்ல, ரொம்ப அழகா இருக்கா. பந்தார் விரலி உன் கணவனான மைத்துனன் கண்ணனுடைய பேர்பாட, புகழினை பெயரும் பாட வேண்டும். அவனுடைய மைத்துனனான புகழை நாம் பாட வேண்டும், கண்ணனுடைய பெயரை பாட வேண்டும். மகிழ்ந்து வந்து, கிருஷ்ணரை பாடுறோம்னு சொல்லிட்டோம்,
நந்தகோபாலன் மாமனாருடைய பெருமையை சொல்லிட்டோம், காலங்காலத்தால் ஆயிடுத்துங்கிறதுக்கு அடையாளம் சொல்லிட்டோம். அதனால பேர் பாட புகழினை பெயரும் பாட மகிழ்ந்து வந்து சந்தோஷமாக வந்து கழித்து வந்து ஷீரார் வளை, ஷீர்மை நிறைந்த கைவளை, உனக்கோ கை முழுக்க வளை தரிச்சுட்டு இருக்க, அதுல ஒரு சப்தம் வருமே, அந்த வளையல் சப்தத்தோடு ஷீரார் வளை, ஷீர்மை நிறைந்த கைவளைகளை. இது லக்ஷ்மி சகஸ்ரம்ங்கிற அந்த அந்த ஆச்சரியமான காவியத்துல அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவி திருச்சானூர் சுகனூரில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரின் புகழை பாடுகின்றார். அதுல சொன்னார், ஹந்தாரஸ்தமசா முதந்தி கமலா தந்தா முதம் தாவகாக, கையில வளையல் தரித்து கொண்டிருக்கின்றாள் அல்லவா பிராட்டி. ஹந்தாரஸ்தமசாம் முதந்தி கமலா தந்தா முதம் தாவகாக, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு அந்த அந்த வளையின் ஒளி. அந்த வளையல் இப்படி பண்ணுவாளாம் பிராட்டி, அப்ப அது கீழே விழுமாம், அது ஒரு சப்தம் எழுப்புமாம், மேலையும் கீழையும் போயிட்டு போயிட்டு வருது, கையெல்லாம் செவந்து இருக்குமாம் ஒரு பக்கம். ஹந்தாரஸ்தமசாம், அவள் இதை பார்த்துட்டு சிரிப்பலாம், அவளுடைய கொவ்வை செவ்வாயில் திரித்திருக்கக்கூடிய சிவந்த நிறம் விழுவிழேன்னு இருக்கக்கூடிய பற்கள் மீது தெரித்து அது அழகா அந்த மாதுளை கொட்டை மாதிரி இருக்குமாம். அது மாதுளை கொட்டையோ, அதை நான் ருச்சிக்க வேண்டுமே என்பதற்காக கையில் இருக்கக்கூடிய கிளியானது கொத்த வருமாம். ஐயோ கிளியே, இது என்னுடைய பல்லு, மாதுளை கொட்டை இல்லேன்னு தள்ளுவலாம். அந்த வளையல் மேலையும் கீழையும் போயிட்டு வருமாம். அந்த ஆரவாரம் என் காதில் விழவில்லையே என்று கேட்டாராம் அரசாணிபாளை வெங்கடாத்வரி கவி. இங்க சொன்னாள் ஆண்டாள், ஷீரார் வளை, சீர்மை நிறைந்த கைவளைகள் ஒலிப்ப குலுக்கி சப்திக்க செந்தாமரை கையால், சிவந்த தாமரையை ஒத்த கைகளால். பெருமாளுக்கு தாமரைனா இவளுக்கும் தாமரை, எதெல்லாம் பெருமாளுக்கு பொருந்துமோ அத்தனையும் பகவதிக்கு பொருந்தும். அவன் பகவான்னா இவ பகவதி, அவன் ஈஸ்வரன்னா இவர் ஈஸ்வரி, அவன் தேவன்னா இவ தேவி. அதனால செந்தாமரை கையால் சிவந்த தாமரை போன்ற கைகளால் திறவாய், கதவை வந்து திறப்பாயாக என்று பிரார்த்திக்கக்கூடிய பாசுரம் இது. இந்த பாசுரத்துக்கும் பகவத் ராமானுஜருக்கும் சம்பந்தம் உண்டு. ராமானுஜர் நித்தியமும் மாதுளை பிக்ஷை எடுப்பதற்காக அந்த வீடு வீடாக தெருவில் ஸ்ரீரங்கத்தில் செல்லும் போது மனதளவில், வாயளவில் அல்ல மனதளவில் திருப்பாவையைத்தான் நினைத்துக் கொண்டே செல்லுவர். அவர் எந்த பாசுரத்தை நினைச்சிருக்காருன்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. ஒரு நாள் மாதுளைக்கு செல்லும் போது, பிக்ஷைக்கு செல்லும் போது திருப்பாவையை நினைத்துக் கொண்டிருந்தார். அன்றைய நாளும் பார்த்தா 18வது பாசுரத்தை நினைத்தார். 18வது பாசுரத்தை நினைத்து சொல்ல ஆரம்பித்து மனசளவுல சொல்ல ஆரம்பிக்கும் போது அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தைகளுக்கு என்ன லட்சணமோ அது கண்ணெதிர்க்க தெரிகிறது. உந்து மத களிற்றன் அப்படின்னு அவர் சொல்லும் போது மதஜலத்தோடு கூடிய ஆணைகள் அந்த துவாரம் வழியா போறது தெரிகிறது. ஓடாத தோல்வலி என்று சொல்லும் போது அதை காட்டவல்ல மல்லர்கள் நடந்து போறது தெரிகிறது. நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் அப்படின்னு சொல்லும் போது ஆரோ ஒத்தி இன்னொத்திய பார்த்து நப்பின்னாய் அப்படின்னு கூப்பிடுறா. இன்னும் இவர் சொல்ல சொல்ல எங்கேயுமே அரங்கேற்றமாறா மாதிரி தெரியுது. வந்தெங்கும் கோழி அழைத்தனகான், கோழியின் சப்தம் கேட்கிறது. மாதவி பந்தல் மேல் இவர் நினைக்கும் போது மாதவி பந்தல் தெரியுது. பல்கால் குயிலினங்கள் கூவினகான்னு சொல்லும் போது குயிலின் ஆரவாரம் கேட்கிறது. பந்தார் விரலின்னு சொல்லும் போது ஒரு பெண்மணி நடந்து வருவது போல் ஒரு பாவனை தெரிகின்றது. யார் வீட்டு வாசல்ல போய் நிக்கணும்னு இவர் நடந்து போறார்னா ஸ்வயம் ஆச்சாரியராய் இருக்கக்கூடிய மகாபூர்ணர் பெரிய நம்பிகள், அவருக்கு ஒரு சிறு பெண் அத்துழாய் என்று இருந்தாள். சின்ன குழந்தாவோ அத்துழாய் உள்ளேந்து வரா, அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து ராமானுஜர் மாமா வரக்கூடிய சமயம்னு உள்ளேந்து அவ வரா கதவு கிட்ட. இவரும் கதவு கிட்ட வெளிப்பக்கத்துல இருந்து போயிட்டு இருக்கார். செந்தாமரை கையா சீரார் வளை ஒலிப்பா என்ன அவள் வலை ஒலி எப்படி செய்தாள் என்று மனதில் இவர் நினைக்க, அத்துடாயின் வளைவொலி கேட்க, கந்தம் கவழும் குழலி என்று அவர் நினைக்க, கந்தமும் வர அவள் கதவு திறக்க, இவரும் கதவில் எதிர்க்கே நிற்க, ஐயோ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கிறதே, ஆண்டாளுடைய பாசுரம் அரங்கேறி விட்டதே என்று வியாமோகித்து கீழே விழ, அப்பா மாமா ராமானுஜர் மாமா வீழ்ந்துட்டார்ப்பா அப்படின்னு பெண்ணு சொல்ல, அப்பா ஒரு விதமான கலக்கமும் இல்லாமல் ஒண்ணு இல்ல 18வது பாசுரத்தை மனதில் தியானித்துக் கொண்டிருப்பார், அவர் விழுந்திருப்பார். அது எப்படிப்பா உனக்கு தெரியும்? ஆள வந்தாலும் இப்படியேதான் விழுந்திருக்காரு. அப்பேற்பட்ட அனுபவம் கொண்ட பாசுரம் இந்த 18வது பாசுரம். இந்த பாசுரத்தில் ஆண்டாள் மருமகளே என்று நப்பின்னை பிராட்டியை ஒரு சம்பந்தப்படுத்தி சொல்லுவதால், நீலாதேவியின் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த நப்பின்னையை சொல்லுவதால் இது நீலாதேவியை குறிப்பதாக கொள்ளலாம். தேசிகன் நீலாதேவிக்கு பிரஸ்தாவம் எங்கேயாவது சொல்லியிருக்காரா? அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் 5, 6, 7 நினைக்கிறேன் தயாசதகத்துல. நீலாதேவி நிஷாமயது மாம் நீளா யத்போக பட்டலை துருவம் பாவிதம் ஸ்ரீனிவாசஸ்ய பக்ததோஷேஸ்வதர்ஷனம் என்று நீலாதேவியை குறிக்கக்கூடிய சொல்
இந்த இந்த ஸ்லோகமானது இந்த பாசுரமாகவே மாறிவிட்டது என்று தேசிகனுடைய கிரந்தத்தை கொண்டு அபிப்பிராயமாக கொள்ளலாம். தேசிகன் 3 தேவிமார்கள் ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவியை தெரிவிச்சிருக்கார். அதுதான் இங்க 18, 19, 20 இருக்கே. ஆழ்வார்கள் இதை ஒத்துண்டிருக்காளா? நம்மாழ்வார் ஒத்துண்ட. என் திருமகள்சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியை என்னும் ஸ்ரீதேவி, நிந்திருவயிற்றாரிடந்து நீ கொண்ட நிலமகள் கேழ்வனே என்னும் பூமி தேவி, அன்னநீ தழிவிவே கொண்ட ஆய்மகள் அன்பரே என்னும் நீலாதேவி. ஸ்ரீ பூ நீளா நம்மாழ்வார் எடுத்திருக்கார். ஸ்ரீ பூ நீளா ஆண்டாள் எடுத்திருக்கா. ஸ்ரீ பூ நீளா தேசிகன் எடுத்திருக்கார். பேசுற்றே பேசும் ஏககண்டர்கள் என்று அர்த்தம் கொள்ளலாம். ஆகாரத்ரய சம்பன்னாம் அரவிந்த நிவாசினீம் அசேஷ ஜெகதீஷீத்ரீம் வந்தே வரதவல்லபாம். ஸ்ரீயப்பதியான நாராயணனுக்கு பெருமை சேர்ப்பது ஸ்ரீ மகாலட்சுமி. ஆழ்வார் திருவில்லா தேவரை தேரேன்மின் தேது. ஸ்ரீ என்கின்ற மகாலட்சுமி ஸ்ரீதேவி இல்லாத பகவானை நான் ஒரு பொழுதும் அண்டமாட்டேன், தொழமாட்டேன், சேவிக்க மாட்டேன். அந்த தாயார் ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தி வேதம் ரிக்வேதத்துல கிலபாகம் ஸ்ரீ சுக்தம்னு கொண்டாடிருக்கு. ஸ்ரீஸ்துதின்னு இந்திரனே விஷ்ணு புராண அந்தர்கதமா ஒரு பிரபந்தம் பாடியிருக்கார். அதை தவிர்த்து ஆதிசங்கரர் கனகதாரா, கூரத்தாழ்வான் ஸ்ரீஸ்தவம், பராசர பட்டர் ஸ்ரீகுணரத்ன கோஷம், சுவாமி வேதாந்த தேசிகன் ஸ்ரீஸ்துதி, அவருடைய பிள்ளை லக்ஷ்மி சதகம், வெங்கடாத்வரி கவி லக்ஷ்மி சஹஸ்ரம், ஏற்கனவே இருக்கு பெரியோர்கள் சொல்லிக் கொடுத்த லக்ஷ்மி அஷ்டோத்திரம், லக்ஷ்மி சஹஸ்ரநாமத்திலேயே 2 வகை இருக்கு. எத்தனையோ கீர்த்தனைகள், அத்தனையும் தாயாருடைய பெருமையை கொண்டாடும். இந்த தாயார் தானே பூதேவியாகவும் நீலாதேவியாகவும் இருக்கின்றாள். ஹரிவம்சத்துல அந்த நீளாவான நப்பின்னையோடுதான் கண்ணனுக்கு திருமணம் முதலில் நடந்தது, பால்ய விவாகமாய் நடந்ததுன்னு பார்க்கணும். ஆண்டாள் கண்ணனை பார்க்க வேண்டும், அவனோடு கூட வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவன் இல்லம் தேடி செல்கின்றாள். தவாளெல்லாம் பார்த்துட்டு அப்பதான் தெரியுது, ஓஹோ கிருஷ்ணர் இங்க இல்ல போல இருக்கு, நப்பின்னை வீட்டுல இருக்கார். அப்ப எப்படி ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவாய் இருக்கக்கூடிய திவ்ய தம்பதிகள் மகாலட்சுமி நாராயணன் இருவர்களையும் அடைவதற்கு மகாலட்சுமியை புருஷகார பூதையாக்கி அடைகின்றதோ அதுபோலே இங்கு நப்பின்னை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு 18, 19, 20 3 பாசுரங்களில் ஆண்டாள் பிரார்த்திக்கின்றாள். அதுல 18வது பாசுரம் இது. உந்து மத களிற்றன். உந்து மத களிற்றன் என்று சொன்னால் ஒரு ஆணையை குறிக்கும். மதஜலம் பெருகக்கூடிய ஆணை. ஸ்ரீவர்தன், மதஜலம்னா என்ன? அந்த யானை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது அதோடைய மஸ்தகத்துல இருந்து ஒரு லிக்விட் வந்து செக்ரீட் ஆகும். ரொம்ப அதோடைய ருச்சியே ரொம்ப ருச்சிகரமா தனியா. வெரி குட். ஆணையின் அந்த இமோஷன் பாவனையில் வரக்கூடிய ஒரு ஜலம் மதஜலம் என்று பெயர். அதற்கு இங்கிலீஷ்ல டெம்பரல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஜலமானது வரும்போது ரொம்ப வாசனையோடு இருக்கும், ருச்சியோடு இருக்கும், வண்டு எல்லாம் கிரிங்காரம் பண்ணுமா. அப்பேற்பட்ட ஆணை உந்து மத களிற்றன், களிராய் இருக்கக்கூடிய ஒரு ஆணை. உந்து மத களிற்றன், மதஜலம் பெருகக்கூடிய ஆணை ஒரு பக்கம் வரும்போது ஓடாத தோல்வலியன், போர் புரியும் போது ஒரு நாளும் ஒரு வீரன் போர் பூமியை விட்டு ஓடக்கூடாது. ராமாயணத்துல யார் போர் பூமியை விட்டு ஓடினா? இன்று போய் நாளை வந்து ராமர் சொன்னார், அவர் போயிட்டு வந்தார். ஒருத்தன் ஓடிட்டானே, மாரீச்சன் ராமர் அடிச்சு தள்ளி விட்டுட்டார், கொல்லல, அவனை தள்ளி விட்டுட்டார். சுபாவுவை கொண்டு மாரீச்சனை ஓட்டி விட்டுட்டார். இவரா ஓட்டி விட்டுட்டார், அவனா ஓடல. குட்ரை அகம்பணன் கரதூஷணாதிகளோட யுத்தம் பண்ணும் போது ஒரு புடவையை தான் சுற்றி கொண்டு பயந்து ஓடிட்டான். ராவணன் கிட்ட போய் நேர தைரியமா நின்னான். ராமன் எதிர்க்க நிக்க முடியல. அப்படி ஓடாத, போர் பூமியில் ஓடாத தோல் வலியன், அப்பேற்பட்ட தோல் வலிமை மிக்கவர். தோல் வலியன் மட்டும் சொல்லியிருக்கலாம் ஆண்டாள், ஓடாத தோல் வலியன். நல்ல பலமெல்லாம் இருக்கு, ஆனா யுத்தம்னா கொஞ்சம் நடுங்கிடுவார் சார் அப்படின்னு இல்லாமல் ஓடாத தோல் வலியன், அப்பேற்பட்ட உந்து மதகளிற்றன், ஓடாத தோல்வலியன், அப்பேற்பட்ட சிறப்போடு கூடியவன் யார்? நந்தகோபாலன். அந்த நந்தகோபாலனின் மருமகளே. அதாவது இப்ப அத்தனை பெருமையும் இப்ப முதல்ல நந்தகோபாலனுக்கு சொல்லியிருக்க.
இன்னும் நப்பின்னைக்கு ஒண்ணுமே சொல்லலை. பின்னையே நப்பின்னை இப்போ ஒருத்தரை பார்க்கணும்னா இப்போ ஏற்பட்ட மலையெல்லாம் தூக்கி பிடிச்சிருக்காரு, அவரோட பிள்ளையா நீ அப்படின்னா அப்பாவை தானே கொண்டாடுறாரு, பிள்ளையா கொண்டாடுறாரு. ஆனா நப்பின்னைக்கு ரொம்ப சந்தோஷமா. ஏன்னா ஹனுமான் வந்து சுந்தரகாண்டத்தில் சீதையை பார்த்து நீ யாருன்னு கேட்டபோது அவர் சொன்னா ஸ்னுஷா தசரதஸ்யாஹம், நான் தசரதனோட மாட்டு பொண்ணுனா. அதனால ஈவன் இஃப் அவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் கெட் ப்ரைசஸ், இட் இஸ் லைக் வி கெட்டிங் இட். ஹாப்பியா இருக்கணும், பொறாம பிடிச்சுட்டே இருக்கக்கூடாது. அதனால நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய், நல்ல பின்னையே, சங்க காலத்தில் புலவர்கள் போற்றக்கூடிய நல்ல பின்னையே, நப்பின்னையே, கந்தம் கமழும் குழலி. குழலினா என்ன? அழகான குழல் கற்றையோடு கூடியவள், நல்ல கேசபாசங்களோடு கூடியவள், நல்ல ஹேர். அப்படியே நீ என்ன யாரு பேண்டீன் யூஸ் பண்ற? நீ தானே பேண்டீன். அந்த பேண்டீன் அட்வர்டைஸ்மெண்ட்ல வரக்கூடிய ஹேர் மாதிரி இருக்குமா குழலி. கந்தம் கமழும் குழலி. எந்த கந்தம்? நீ உடனே பேண்டீனுங்க, அது நல்ல வாசனை. நேச்சுரல் ஆர்கானிக்கா அவ ஹேர்லயே நல்ல வாசனை இருக்கான். அதனால கந்தம் கமழும் குழலி கடை திறவாய். வந்து நாங்க வந்திருக்கோமே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, வந்து கதவை திறக்க மாட்டியா நப்பின்னை, கடை திறவாய். வந்து எங்க உள்ள இருக்கக்கூடிய நப்பின்னை. இப்போ ஆண்டாளுக்கு இதேதான் வேலை, யாரையாவது எழுப்பிண்டே இருக்கணும். முதல்ல ஃப்ரெண்ட்ஸை எழுப்பினா எல்லாரும் கேட்டா காத்தால ஆயிடுத்துங்கிறதுக்கு என்ன அடையாளம் சொல்லு, எருமை வந்துதா, மாடு வந்துதா, கண்ணுக்குட்டி வந்துதான் கேட்டுருந்தா. இப்போ அவ சொல்றா ஆண்டாள் கார்த்தால ஆயிடுத்துடி. அதுக்குள்ள இருக்கக்கூடியவ கேட்கிற கார்த்தால ஆயிடுத்துங்கிறத நான் எப்படி ஒத்துப்பேன்? அதுக்கு சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். அது என்ன ராத்திரி 12 மணிக்கா கோழி கத்தும்? கார்த்தால ஒரு 4 o'clock 5 o'clock தானே, அப்படியே மார்னிங் ஆக போறதுன்னா கத்தும். கோழி அழைத்தன கான். ஆனா ஒண்ணு, பொதுவாக சப்தம் கோழிங்கிறத வாய் திறந்து ரொம்ப சொல்லக்கூடாது. ஆனா ஆண்டாள் நிறைய இடத்துல சொல்றா. ஏன்னா அவள் தன்னை ஒரு வைஷ்ய பெண்ணாக பாவித்து சொல்கின்றாள், அப்ப தோஷம் வராது. அதனால சொல்றா வந்தெங்கும் கோழி அழைத்தன கான். பாரு கோழியுடைய துவனி கேட்கறது. மாதவி பந்தல் மேல், இன்னைக்கு வெறும் பறவை வச்சு சொல்றா. மாதவி பந்தல் மேல். மாதவி பந்தல்னா குறுக்கத்தி பந்தல்னு பேர். குறுக்கத்தினால் செய்யப்பட்ட பந்தல். பந்தல்னா 2 பக்கமும் கட்டை வச்சிருவா, அதுலயே கிரீப்பர்ஸ் இருக்கும், அதுவே ஒரு அழகான ஒரு கேனப்பி மாதிரி இருக்கும். அதனால மாதவி என்கின்ற குறுக்கத்தியின் பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான். குயில் எல்லாம் கூவுறது பார். கோழி கத்துறது உனக்கு பிடிக்கல, குயில்லாம் பாடுமே. ஒரு குயில் ரொம்ப அழகா ராமாயணம் பாடி இருக்காது. எந்த குயில்? வால்மீகி கோகிலம். வால்மீகி அழகா குயில் பாடி இருக்காரு இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய குயில்கள். ஏதோ ஒரு பாசுரத்துல கிளியன்னு சொல்லிட்டா, ஏதோ ஒரு பாசுரத்துல கொக்க பத்தி சொன்னா, 13வது பாசுரம். ஆச்சா, அதனால ஏதோ பாசுரத்துல கருடனை பத்தி சொன்னா, புள்ளரையன் கோயில். அது எத்தனாவது பாசுரம்? 6வது பாசுரம் புள்ளரையன். 13வது பாசுரத்துல பகன், 15வது பாசுரத்துல கிளி, 18வது பாசுரத்துல கோழி குயில். ஃபுல்லா நமக்கு ஃபுல்லா ஆர்னித்தாலஜி என்னெல்லாம் பேர்ட்ஸுங்கிறத கத்து கொடுத்துருவோம். ஏன்னா ஆஸ்ட்ரிச்சு எம்முல்லாம் தான் பாக்கி. அதனால மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். அந்த குறுக்கத்தி பந்தல் மேல் எத்தனையோ குயில்கள் கூவர்தே. பந்தார் விரலி, அழகாக மெத்து மெத்துன்னு இருக்கக்கூடிய விரல்கள் படைத்தவரே. பந்தார் விரலி, அழகான விரல் இருக்கான் அந்த தாயாருக்கு. பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட. முதல்ல மாமனாரை கொண்டாடியாச்சு, இப்போ மைத்துனன் பேர்பாட, உன்னுடைய ஹஸ்பண்டை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். நீ ஹாப்பி ஒய்ஃப் தானே, உன் ஹஸ்பண்டை பாடுறதுக்கு தானே வந்திருக்கோம். மைத்துனன் பேர்பாட. மைத்துனன் இங்க யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணருடைய பேர்பாட. அப்ப நீ வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும். கிருஷ்ணரை பாடணும்னா நீ வந்து எங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கணும். எப்படி வரணும்? செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப. அதாவது உன் கையில வளையலா இருக்கும், கலகல 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 சத்தம். அழகான அந்த தாமரை விரல்கள், தாமரை விரல்கள் கலகல கலகலான அந்த வளையல் சத்தம். பந்தா விரலி செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய். அதோட வந்து எங்களுக்கு கதவை திறக்கணும். இந்த பாசுரத்துக்கு பெரியோர்கள் சொல்லக்கூடியது இது எம்பெருமானார் அனுபவித்த பாசுரம். எம்பெருமானாருக்கு பாஷ்யக்காரருக்கு அந்த 30 பாசுரங்களுமே சிறப்பு தான். அவர் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேற என்ன பிரபந்தங்கள் பாடியிருக்கார் ராமானுஜர்? ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், கத்தியத்ரயம், 3 கத்தியம் எடுத்து இன்னொரு இது யார் யார் சொல்வா? வேதார்த்த சங்கிரகம். அப்படின்னா பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் ஸ்ரீபாஷ்யம், பகவத்கீதைக்கு பாஷ்யம் கீதா பாஷ்யம்,
உபனிஷத்தினுடைய கருத்து வேதார்த்த சங்கிரகம். அதே ஸ்ரீபாஷ்யத்தின் சாரத்தை வேதாந்த தீபம், வேதாந்த சாரம், 3 கத்தியங்கள், வைகுண்ட கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், சரணாகதி கத்தியம், நித்தியம், 9 கிரந்தங்கள் பாடியிருக்கார். இந்த 9 கிரந்தத்துல எங்கேயுமே திருப்பாவை இல்லை. ஆனா அவர் மனசு முழுக்க நினைச்சிருக்கிறது திருப்பாவை தான். அதனாலதான் அவருக்கு பேர் வந்து ஸ்ரீபாஷ்ய ஜீயர் இல்லை, திருப்பாவை ஜீயர். இந்த திருப்பாவை ஜீயர் ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் ஒரு முறை நடந்து கொண்டு வரும்போது ஒரு வீடா போயிட்டு இருக்கும்போது அப்படியே மனசளவில் திருப்பாவை சொல்லிக்கொண்டே போகும்போது எதேச்சியாக அன்னைக்கு அமைந்தது 18வது பாசுரம். அவர் உந்து மத கழிச்சன்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு போது ஆன போயிட்டு இருக்கு. ஓடாத தோல்வலின்னு சொல்லும்போது மல்லர்கள் அங்க நடந்து போயிட்டு இருக்கா. நந்தகோபாலன் மருமகளே நப்பினாய் அப்படின்னு ஆண்டாள் பத்தி நினைக்கும் போது உள்ளே இந்த ஒருத்தர் கூப்பிடுறார் அத்துழாய். இவர் நப்பினாய் அப்படின்னு நினைக்கிறதா அத்துழாய்னு கூப்பிடுறதும் ஒரே சமயத்துல இருக்கு. கோழி அழைத்தன கான்னு அவர் மனசுல நினைச்சுட்டே போகும்போது கரெக்டா கோழியுடைய சத்தம் கேட்கறது. மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான்னு சொல்லும்போது குயில் சத்தம் கேட்கறது. செந்தாமரை கையன்னு சொல்லும்போது ஏதோ கை வரா மாதிரி இருக்கு. வளையொலிப்பன்னு சொல்லும்போது வளையல் சத்தம் கேட்கறது. யாரோ வந்து கதவுல இருக்காளே போய் திறந்து பாருன்னு பெரிய நம்பிகள் சொல்லும்போது அத்துழாய் திறக்கிறதோ இவர் பார்க்கறதோ ஒரே சமயத்துல நடக்கும்போது ஒருவேளை நப்பினை தான் திறந்து விட்டாலோ மூச்சாயிட்டார். அப்போ உள்ள இருக்கக்கூடிய அப்பா சொன்னாராம், கவலைப்படாதே, இது 18வது பாசுரத்துக்கு தான் விழுந்திருப்ப, எப்படிப்பா நீ கண்டுபிடிச்சேன்னு கேட்டா எங்க ஆச்சாரியன் ஆள வந்தாலும் இப்படித்தான் விழுந்தார். காரணம் என்னன்னா அந்த அளவுக்கு அவளுக்கு இன்வால்வ்மெண்ட் இருந்தது. இப்ப நம்ம ஹிஸ்டரியோ ஜியாகிரபியோ சயின்ஸோ மேத்ஸோ படிக்கும்போது இன்வால்வ்டா படிக்கணும். ஒரு பாசுரம் அர்த்தம் சொல்லும் போது இன்வால்வ்டா கேட்கணும். நம்ம கவனம் இங்கேயே இருக்கணும். அப்படி இப்படி போயிடுதுன்னு வச்சுக்கோ, அப்படி கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்புறம் எங்க சொல்லியிருக்காரு, எங்க விட்டுருக்காரு, என்ன பண்ணிருக்காரு, திடீர்னு அவர் கேள்வி கேட்டாருன்னா அப்படி என்னது என்ன கேட்டார் அவர், ஏதோ ஒரு உலகத்தை நம்ம அத்தல விதல சுத்தல ரசாதல பல பாதாளத்தை போய் பிரம்மாவெல்லாம் பாமீர் மவுண்டன்ஸ்ல பார்த்துட்டு கீழே வரத்துக்குள்ள ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு இருப்பார். அப்படி இல்லாமல் அந்த கவனம், அந்த ராமானுஜர் எவ்வளவு இன்வால்வ்டா இருந்தாருன்னா அன்னைக்கு ஆண்டாள் சொன்ன பாசுரம் இன்னைக்கு நடந்தா மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதுதான் 18வது பாசுரம். எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் ராமானுஜர் கூட விஸ்மயித்த ஒரு பாசுரம், நப்பின்னையின் பாசுரம் 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தன காண் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின காண் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாடம் செந்தாமரை கையால் ஷீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். Beginning from this pasuram number 18, 19 and 20, 3 pasurams, Andal tries to reach out to Krishna through his beloved, who was none but a girl called as Nappinnai Pirati. In the Mahabharata, especially in the Harivamsha, we come across Neela Parinayam. Neela Devi was incidentally born to Yashoda's brother. She, in the Tamil culture, is called as Pinnai. Since she was a very well-cultured, well-nurtured, seasoned individual, she was Nalla Pinnai, a very good Pinnai. So she was called Nappinnai. So she was treated as the beloved of Krishna, and through her, Andal tries to reach out to Krishna in Pasuram 18, 19 and 20. In the set of 3 Pasurams, we are in the 18th Pasuram. This Pasuram has a very beautiful and very cherishing connection with Bhagavad Ramanujacharya's life. It is said that Ramanuja had swooned to this Pasuram. Let's first understand what the Pasuram is about. Andal tells and gives a vivid description of the early hours of the morning outside the house of Nandagopa. She tells, Undu Mada Kalitran. It is believed in the literature, in the Indian literature, that the mastakam, the forehead, the head of an elephant gives out a certain fluid. It's called Mada Jalam.
and that Mada Jalam is said to be very intoxicating. So much so that even the bees would forget the ambrosia or the nectar lying in the flowers and they would hover around the mastakam of an elephant. So she tells and describes such large elephants which give out that Mada Jalam. Undu Mada Kalitran. Now who owns all these elephants? It is owned by Nandagopa, her prospect father-in-law. Undu Mada Kalitran. Odada Tolvaliyan. She continues that the men who were wrestlers, they were there to protect the house. They were the ones who were engaged by Nandagopa. Odada Tolvaliyan. If such men have been employed, even Nandagopa should be strong. That Nandagopa who owns such Madajalam giving elephants, who trains wrestlers, he has got a daughter-in-law. Nandagopalan Marumagale Nappinnai. Hey Nappinnai, hey Neela Devi, aren't you listening? I am praising your father-in-law. Nandagopalan Marumagale Nappinnai. Gandam Kamarum Kudali Kadaidiravai. Oh, the lady who is now seated with Krishna, I know something very special about you. You have the fragrance of the flowers. I'm not sure if there are flowers that you adorn with. You have a natural fragrance. Gandam Kamarum Kudali. The ones whose hair locks are very fragrant. Gandam Kamarum Kudali. Vandu Kadaidiravai. Vandengum Kori Alaitanakan. Wouldn't Nappinnai ask from inside, why should I come? What time is it? Vandengum Kori Alaitanakan. Look, can you hear the sound of the birds? Madhavi Pandalmel Palkal Kuyilinangal Kovinakan. Can you hear the chirping of the sparrows? Can you hear the chirping of the koils, the cuckoos? They are all seated in the beautiful Madhavi creepers that are in the beautiful sandalwood trees that surround your house. There are beautiful pergolas around your house. So there are Madhavi creepers and on them are seated these chirping birds. Madhavi Pandalmel Palkal Kuyilinangal Kovinakan. Pandar Virali. Look at your fingers, Nappinnai. They are very, very soft. They are very inviting. Pandar Virali. Unmaittunan Perpada. You may be wondering, Andal, why are you waking us up? What are you going to do? Unmaittunan Perpada. We have come to sing praises about your beloved. Shendamarekkaiya Shirar Valayolipa. You know how you should come and open the doors for us, Nappinnai. Shendamarekkaiya. I know your palms are as tender and as beautiful as the freshly blossomed lotus flowers. Shendamarekkaiya Shirar Valai Olipa. We should hear the jingling of the bangles. Come and open the door for us. Now, while this Pasuram is so beautiful, where Andal requests the Lord's beloved Nappinnai to do the Purushakaram, the recommendation, the same Pasuram was mentally being chanted by Ramanuja at one point in time. Because best part of recitation is when you do it within yourself. He was doing it in his mind. That day while he was chanting this Pasuram, incidentally every simile of Andal got illustrated in front of his eyes. As he said, Undu Mada Kalitran, he could see a range of elephants walking the streets of Srirangam. Odada Tolvaliyan, as Andal spoke about the wrestlers and he said that, he saw wrestlers walking. Madhavi Pandalmel Palgal Kuyilinangal Kovinakan. As he remembered the chirping of the birds that were seated on the Madhavi creepers, he saw Madhavi creepers and the birds chirping. As he said, Gandham Kamarum Kudali, the fragrance of the hair locks of Nappinnai, and as he was going for Madhukaram outside the house of Periyanambi, he could smell the fragrance of somebody's hair locks. It was none but Periyanambi, his Acharya's daughter called Attulai. As
as he went outside and he was doing Bhiksha, she knew that he would come by this time, and this little girl, in order to honor the great Yati Ramanuja, came near the door, and with the jingling of her bangles, with her lotus-like hands, she opened the door, and as he said, Shandamarai Kayyal Shirar Vadayolippa Vandu Thiravai, and as he completed and as she opened the door, it was a beautiful illustration of the Pasunam. He thought everything, whatever he said and thought had happened, and he fell out of this excitement. This girl was flabbergasted looking at Ramanuja fainting. So she immediately alerted her father, Periyanambi. She said, Ramanuja has fallen down. Her father said, do not worry, my dear daughter. Nothing would have happened. He would have recited the 18th Pasuram. He would have had an experience, so he fell. The girl asked, how did you know of it? Because similarly, even my Acharya, Yamunacharya, had fainted once upon reciting the 18th Pasuram. So 18th Pasuram has a beautiful significance to the Sri Vaishnava Sampradaya. நமஸ்காரம்.
In the coming months of December, January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of 108 Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam. Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.